வணக்கம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான அதிதியோடு தான் நாங்கள் இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி முழுவதுமாக கலந்துரையாடுவதற்காக தயாராக இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய இளைஞர்கள் யுவதிகள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தங்களுக்குரிய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில இளைஞர் யுவதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தங்களுக்கு திறமை இருக்கின்றது. திறமையை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது, இந்த திறமையின் மூலமாக நான் எவ்வாறு எனக்கான வருமானத்தை உழைத்துக் கொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன? சரி, சமூக வலைத்தளத்தில் நாங்கள் இலகுவில் எல்லாத்தையும் ஆரம்பித்து விடலாம். ஆரம்பிப்பது என்பது இலகுதான். இருந்தாலும் கூட அதை வெற்றிகரமாக ஒரு சாதனை பயணமாக ஆக்குவது என்பது அவரவர் கைகளில் அவரவர் தனித்துவத்தில் தான் அடங்கியிருக்கின்றது. அவ்வாறு சமூக வலைத்தளம் மூலமாக பிரபலம் அடைந்து அதே நேரத்தில் தனக்கான வருமானத்தையும் ஈட்டிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையில் பிறந்து இப்பொழுது பிரான்சில் வசித்துக் கொண்டிருப்பவரும் அதே நேரத்தில் சமூக வலைத்தளம் மூலமாக மக்கள் மத்திய பிரபல்யமானவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பனை கலைஞரை தான் நாங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். சுஜி அவர்கள். சுஜி என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். எனவே சுஜியை நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் சுஜி. நன்றி. எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறோம். சோமா இருக்கிறீங்க. சரி, உங்களை இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டா நிறைய பேருக்கு தெரியும். ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் பிரபலம் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எங்கே? யாழ்ப்பாணத்திலிருந்து அப்படியே ஃப்ரான்ஸ் பக்கம் போனீங்க இல்லையா? அந்த வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். சுண்ணாத்தில் தான் பிறந்த நான், யாழ்ப்பாணம். அதுக்கு பிறகு நாட்டு பிரச்சனை காரணமாக வவுனியா வவுனியாவில் 2009 மட்டும் இருந்து திருமணமாகித்தான் நான் ஃப்ரான்ஸ் போனான். அது மட்டும் வவுனியாவில் தான் அப்பாவோட இருந்தேன். குறிப்பாக எங்களுடைய தமிழ் பேசும் பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய கைத்தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பிற தொழில்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு பெண்ணாக தனக்கு பிடித்த துறையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக எப்பொழுதுமே பெண்களுக்கான களமாக குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி அமையும். சாதனை படைப்பவர்களே நாங்கள் எப்பொழுதுமே நேர்காணல் செய்வது வழக்கமாக இருக்கின்றது. இப்போ இலங்கையில் இருக்கும் போதே நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்கிறீங்க இல்லையா? ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமா தான் செய்து கொண்டிருந்தீங்க. திடீரென்று ஃபேஸ்புக் பக்கம் சமூக வலைத்தள பக்கம் போவதற்கான ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? இப்போ வேறு ஆக்கள்கிட்ட வீடியோ பார்க்கும்போது நானும் செய்யலாம், வேறு நாட்டுக்காரர்கிட்ட பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியான விஷயம் தோணினது. நானும் செய்யலாம்ன்ற மாதிரி சும்மா எடுத்து செய்து பார்ப்பேன் வீடியோ. ஆனால் அந்த ஒரு நாள் அந்த என்னென்னு சொல்கிறோம், அவர்கிட்ட லைஃப்பில் ஏதோ ஒன்று செய்வோம்ன்ற மாதிரி ஒன்று தோணும். அந்த மாதிரி ஒரு சில ஆக்களால் எனக்கு அந்த என்ற ஃபீல்டில் ஒரு இதாகினது, ஒரு அவங்களை நோகடிச்ச ஒரு டைம். அப்போ அதில் ஏதாவது செய்யணும்ன்ற மாதிரி தோணும் போது தான் சரி ஓகே என்று வீடியோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ இலங்கையில் இருக்கும்போது நீங்கள் போர்க்கால சூழலில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? வாழ்வாதாரத்துக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த நேரம் என்ன பண்ணி கொண்டு? நார்மலாக நான் டெய்லரிங் செய்வேன், அதோட தான் மேக்கப்பும். அப்போ கூட நான் இங்கே இருக்க தையல் இப்போ ஒரு 13 வயசுலேருந்தே எனக்கு இந்த ஆர்வம் இருக்குது. தையல் பழகாமையே தைக்க துவங்கினான். அதே மாதிரி மேக்கப்பும் இப்போ சின்ன வயசுலேயே செய்து ஒரு 16 வயசுலாம் ஸ்கூலுக்கு சாரி ப்ளவுஸ் வச்சு கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் போய் கொண்டு வந்தது மேக்கப்பு மிருகம். திருப்பி கொழும்பில் நான் இப்போ வெளிநாடு போகிறதுக்காக சரி ஓகே ஒரு வயசு வந்ததால் டிப்ளம் செய்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போனீங்க. சரி, இப்போ நிறைய பெண்கள் புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. எம்நாட்டை சேர்ந்த பெண்கள் அங்கே போய் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இது தவறுன்னு நாங்கள் சொல்ல வரவில்லை. இருந்தாலும் கூட ஒரு சில பெண்கள் தான் பிரகாசிக்கின்றார்கள், தங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றார்கள். அவ்வாறான பெண்களும் நீங்களும் ஒருவர் தான். இப்போ பிரான்ஸில் நீங்கள் இவ்வாறு ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது அல்லது இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக நீங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது நிறைய சவால்களுக்கு முகம் கொடுத்துருப்பீங்க இல்லையா? இலங்கை மாதிரி அங்கே இல்லை. ஒரு வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான ஆக்கள், வித்தியாசமான நீங்கள் மேக்கப் போடு, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அந்த பயணம் எவ்வாறு அமைந்தது? என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் தனிய மாதிரி தான் இருப்போம். போய் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்காக குழந்தையும் எங்கள் கைக்கு வந்துடும். அப்போ அந்த இதையும் வச்சு கொண்டு ஒரு வேலைக்கு போகும்போது எப்படி என்றால் அந்த கணவற்ற வருமானம் அங்கே யாருக்கும் காணாமல் தான் இருக்கும். இப்போ பெரும்பாலான பெண்கள் வீட்டுக்கு இருக்கிறேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தையலோ மேக்கப்போ ஹேக்கோ அல்லது ஒரு வேலைக்காவது போய்கொண்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி அப்போ அந்த டைமில் அந்த குழந்தை கிடைச்ச டைமில் எங்களுக்கு
பெண்கள் எப்படி நடக்குன்னா அந்த குழந்தை இருக்கிறதாலே ஓகே கொஞ்சம் வளர்ந்தா பிறகு நாங்கள் இதில் அடுத்த கட்டம் செய்யலாம்ன்ற மாதிரி அந்த வயசை வீணாக்குறாங்க. அந்த மாதிரியும் ஒரு சில பேர் இருக்கணும் வெளிநாட்டில். ஆனால் இப்போ நான் எனக்கும் அப்படியான சுச்சுவேஷன் தான் வந்தது. இப்போ 1.5 வயசில் 3 குழந்தைகள். அப்போ அந்த டைமில் நான் டெய்லரிங்கை மெயினாகவே செய்து கொண்டிருப்பேன். அதோட கிழமையில் ஒருக்கா மேக்கப் வரும். அங்கே கூட சனி ஞாயிறு தான் கொண்டாட்டம் நடக்கும். இப்போ ஃப்ரான்ஸில் டெய்லரிங் செய்கிறேன்னு சொன்னீங்க, தைக்கிற வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க. எங்களுடைய இலங்கை ஆக்களுக்காக தச்சு கொண்டிருக்கீங்க அல்லது வெளிநாட்டு இலங்கை ஆக்கள் இப்போ நிறைய இலங்கை ஆக்கள் இருக்கணும். ஆனாலும் தூர இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சா இந்த இடமாவை தேடி வருவாங்க. அப்போ நான் இங்கே இருக்கும்போது கூட எனக்கு சொல்லுவினம் அங்கே போய் பெருசாக டெய்லரிங் அந்த தூர இடங்கள் வராதுன்ற மாதிரி. நான் அப்போ சொல்லுவேன் இப்போ எங்களை தேடி எங்கே வேலை விருப்பமாக இருந்தால் அவங்க தேடி வருவாங்க அந்த மாதிரி சொல்லுவேன். அதே மாதிரி தான் நடந்தது. 1 மணித்தாலும் 2 மணித்தாலும் அவங்க என்ன ஒர்க் பிடிச்சா வராங்க. வந்து ஒரே ஐடியாக ஒரு 2-3 ஒரு 4-5 ப்ளவுஸை தந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி என்றைக்கு எங்களுக்கு வீட்டோட இருந்து பிள்ளையும் பார்த்துக்கொண்டு செய்யக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் வரும். மற்றதுக்கு மேக்கப் பவுடர்ன்றது அங்கே சனி ஞாயிறுலாம் கூட வருது செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்க இப்போ கணவர்கிட்ட நாங்கள் பிள்ளையை விட்டுட்டு போகிற மாதிரியான. ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கணவராக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டு வரலாம். ஆனால் எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணபடியா. ஓகே சரி. இப்போ நீங்கள் மேக்கப் போட்டோன்னு சொன்னீங்க, அதே நேரத்தில் இப்போ டெய்லரிங் வேலையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டில் உங்களுக்கு எவ்வாறான சப்போர்ட்? இப்போ கணவன் உங்களுக்கு முழுவதுமாக ஒத்துழைத்தான் கூட மற்ற மாமியார் மற்றும் சொந்தக்கார உறவுகள்லேருந்து ஒரு கருத்து வேறுபாடு வரலாம் இல்லையா? ஏன் நீங்கள் வெளியே விடுறீங்க, இது தேவையா இப்போ இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி சில கருத்து முரண்பாடு வரலாம் இல்லையா? இப்போ எப்படின்னா இப்போ நான் இப்போ எந்த ஓட்டம் முழுக்க ஒரு வருமானத்தை நோக்கியும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் என் கலைத்துறையை வளர்க்குறதுக்காகவும் என்ற தெரியுது. இப்போ நான் ஒரு தப்பான வழியில் போயிருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணி இருக்க மாட்டாங்களேன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தபடியாக தான் என்னை அக்செப்ட் பண்ணி இருக்கிறாங்களேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போவும் நான் எல்லா பெண்களுக்குமே அதை தான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது சின்ன தடை வந்தாலும் அதை மீறி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் என்னத்துக்காக செய்கிறீங்களன்ற உண்மை தெரியும் போது அவங்க எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. என்ன மாதிரி இப்போ எந்த வீட்டு பக்கம் ஆரம்பத்துலேருந்தே தெரியும் எனக்கு இப்படி ஆர்வம் இருக்குது அந்த மாதிரி. இப்போ அக்காவோ சௌரமோ தம்பியாக்களோ அவங்க ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நீ செய், நீ ஒரு காலம் நல்லா வருவேன்ற மாதிரிலாம் என்ன தங்கச்சி அக்காக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட சைட்லேயும் இப்போ என்ன கல்யாணம் பேச வரும்போது கூட நான் ஒரு டெய்லர் தைச்சு கொண்டு நிறைய மாதிரி தான் இருந்தேன். அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் ஃப்ரான்ஸ் போய் அடுத்த மாதமே ஒரு ஆர்டர் செய்தேன். நான் போகும்போதே நிறைய சாமான்கள் கொண்டு போனான், லக்கேஜ் போட்டுட்டு நிறைய போனான். அப்போ எல்லாருக்குமே தெரியுது இவாண்ட இது நோக்கம் என்னண்டு. அப்போ தெரியும் போது தெளிவாக எல்லாரும் விட்டுட்டாங்க. எனக்கு தடை பண்ணின மாதிரி யாரும் இல்லை. என்ற துறையை ஆதரிச்சவை தான் நிறைய பேர், இப்போவும் நிறைய மக்களும் ஆதரிக்கணும். அதான் சந்தோஷம். சரி, உண்மையான ஒரு விடயம் தானே. அதான் நாங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் தனியாக அதுவும் புலப்பெயர்ந்த நாடுகள் சாதிப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. பல தடைகளை தாண்டி தான் அவர்கள் சாதித்து கொண்டிருக்க வேணும். இப்போ சமூகத்தில் ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட், அதே நேரத்தில் இந்த கலைத்துறை இப்படியான விடயங்களில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு எதிரான அல்லது பெண்களை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கும் ஒரு சில நபர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இல்லையா? மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்னு திரும்ப கேட்பாங்க. அவ்வாறான சில சந்தர்ப்பங்களும் அவ்வாறான சில கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் நீங்கள் உள்ளாகி இருக்கின்றீர்களா? இல்லை, என்னண்டா இப்போ அது ஒரு காலத்துக்கு முன்னம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னம் அப்படியான சிச்சுவேஷன் இருந்ததுதான். அந்த இலங்கையிலையும் இருந்தது. அந்த படித்தவதான் ஒரு பெருமதியாகவும் இந்த தொழில் செய்கிற ஆக்களை பெருசாக அந்த மதிப்பாக பார்க்காதன் எல்லாமே கலைத்துறை தானே. அவங்கள எல்லாம் இப்போ ஒரு படிப்புன்றது பொதுவானது, எல்லாருக்கையும் உள்ள ஒரு விஷயம். செயல்பாடுன்றது ஒவ்வொருத்தருக்கு தான் வரும். ஒரு சித்திரம்ன்றது சித்திரம் கீறக்கூடிய ஆளை தான் கீறும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆள் தான் தனித்துவமாக ஒரு பாடகர்ன்றது அவங்கள்ட்ட குரல்ல தான் ஒரு பாடல் அழகாக வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரால் இயன்ற ஒரு துறைக்கு ஒரு மதிப்பு இருக்குன்றது. ஆனால் இப்போ சமீப காலமாக எல்லா துறையையும் மதிக்கிற ஒரு இதாக உருவாகிட்டு, ஏன்னா பெருமதியாக பார்க்குறாங்க. இது இப்போ நாங்கள் செய்கிற எல்லாம் ஏதோ சும்மா போய் செய்து போட்டு வர்ற மாதிரி இல்லை. ஒரு பேமெண்ட் நிறைய கிடைக்கிற ஒரு தொழிலாக மாறும்போது ஒரு படித்தாக்களும் இதுக்குள்ளே வர்ற மாதிரி வரும்போது அதை சமனாக கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. முந்தி பார்த்தேன் நான் 2 கையும் இருந்தபடியாக எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த துறை ஒரு மதிப்புக்குள்ளே வந்துட்டுதுண்டு.
அந்த மதிப்பு உங்களுக்கு இலங்கையில் இருக்கும்போது கிடைச்சதா, அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் இவ்வாறான சில சில செயற்பாடுகள் செய்து மக்கள் மத்தியில் பிரபல்யம் ஆனதுக்கு பிறகு அந்த மதிப்பு மரியாதையும் கிடைச்சதா? இல்லை இப்போ என்னடா நாங்கள் வேலை செய்ய போகிற இடத்த எப்படி நடக்கிறோமன்றது பொறுத்தும் அந்த மதிப்பு கிடைக்கும். இப்போ நான் ஒரு வேலை செய்ய போனேன்டா வேலையோட அவங்களோட ஒரு அன்பாக நடக்கிற விதத்திலையும் எனக்கு கிடைச்சது. அதை நான் உணர்ந்தேன். நான் ஒரு தங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளை பார்க்க வலிக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் அந்த இடத்த ஒரு பிரத்தியாளாகவும் எங்களை ஒரு இதாகவும் காட்டுவோமா இருந்தால் அவங்களும் எங்களை பற்றியான தவறான அபிப்பிராயம் கொள்ளுவாங்க. அப்போ நாங்கள் அன்போடு தான் ஒரு விஷயத்தை கையாளலாம். அந்த மாதிரியாக எனக்கு ஆரம்பத்திலிருந்தே என்ன அந்த என்கரேஜ் பண்ணினவங்களும் கூட ஒரு மதிப்பாக பார்ப்பாங்க. கெட்டிக்காரி அந்த மாதிரி ஒரு அது ஒரு நல்லா இருக்கும் தானே கேட்க பார்க்கவும். அப்போ அதை அடுத்த கட்டம் கொண்டு போயிட்டுது. என்ன இப்போ நிறைய பெண்களுக்கு திருமணம் வரன்னு பார்க்கும்போது இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அல்லது பியூட்டிஷியன் இப்போ அழகு கலை சார்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு சின்ன தடங்கள் வரும் இல்லையா, நீங்களும் அனுபவிப்போம். அந்த மாதிரியான எதுவும் பிரச்சனை உங்களுக்கு வந்ததா? வந்தது. எப்படின்னா இந்த துறையிலேயே உள்ளவங்களுக்கு சில பேருக்கு அந்த போட்டித்தன்மை அதை என்னென்னு சொல்கிறதுன்னா இது உண்மையாக நடக்கிற விஷயம் தான். இது ரியலாக நடந்து கொண்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நடந்து கொண்டிருக்கு. எப்படின்னா அந்த துறைக்குள்ளேயே வந்ததுக்கு பிறகு என்னவாகுதுன்னா அந்த ஒரு இப்போ நான் எந்த துறையில் என்னோட போட்டி போடணுன்றது தான் எனக்கு விருப்பம். இப்போ இன்னொரு ஆளை பார்த்து போட்டி போடலாம், ஆனால் பிராமியாக மாறுறது போட்டியே பிராமியாக மாறுது. அந்த பிராமியாக மாறுறது ஒரு 4 பேரோட கதைக்க வைக்குது அவங்களுக்கு. அந்த இப்போ என்னை பற்றி கூட கதைச்ச கதை எங்களுக்கே திரும்பி வர்ற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்திருக்கு. அப்போ அது ஒவ்வொருத்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். அப்படி ஒரு தரம் செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு தரம் கஷ்டப்பட்டு அந்த ஃபீல்டில் வரும்போது அவங்ககிட்ட வளர்ச்சிக்கு அது ஒரு அவங்க அப்படி விமர்சிக்கிறது நல்லமில்லை. ஆனால் விமர்சனமும் எங்களை அடுத்த கட்ட வளர்த்து வைக்கத்தான் போகுது. அப்படி என்னை வளர்த்து வச்சது அதை நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் உண்மையாக இருப்பமாக இருந்தால் எங்களை யாருமே எதுவும் செய்ய முடியாதானே, அந்த மாதிரி தான். உண்மையாக இருக்கணும், அதே நேரத்தில் எங்களுடைய திறமையும் இருந்தால் நிச்சயமாக யாராலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ திறமையை நம்பணும். என்னடா இப்போ இந்த துறையில் வளர்ந்து கொண்டு வரைக்கும் திறமை இருந்தாலும் இந்த ஃபீல்டில் உள்ளவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? அது என்ன ஒரு சக கலைஞனையோ சக தொழிலாளியோ நாங்கள் ஊக்கப்படுத்தணும். அது இப்போ நீங்கள் இந்த எல்லாரையும் நான் சொல்லல, எனக்கு என்ன பாராட்டினவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்டில் இருக்கிறாங்க நிறைய பேர். விமர்சனம் பண்ணுறதுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களா, ஒரு இப்போ முன்னுக்கு போகிற ஒரு ஆளோ இல்லை பின்னுக்கு வர்ற ஒரு ஆளோ, இப்போ எனக்கு பின்னுக்கு வர்ற ஒரு பிள்ளை கூட ஒரு டேலண்டாக இருந்தால் நாங்கள் மதிக்க தெரியாட்டி நாங்கள் கலைஞனே இல்லை. இப்போ எனக்கு ஒரு ஏஜ் ஆகுதோ அல்ல இந்த வயசில் நான் இருக்கிறேனோ அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை ஒரு நல்ல ஒரு திறமையாக இருக்குன்னா பாராட்டினா தான் அதுக்கு தகுதியான ஆள் நான். ஏன்னா அவக்குள்ள தகுதி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அது உண்மைதானே, அதை சொல்கிறதுல எதுவும் இல்லையே. அப்போ இவங்களை என்ன நினைக்கிறாங்களேன்னா ஒரு வீடியோ செய்தோ இந்த ஃபேஸ்புக் மூலம் இப்படி வந்து என்ற மாதிரி. இப்போ ஃபேஸ்புக் மூலம் வந்தால் கூட திறமை இல்லாட்டா அக்செப்ட் பண்ண மாட்டேது இந்த சமூகம். ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருந்ததுன்றதை இந்த உலகத்தில் உள்ள அன்பான உள்ளங்கள் எல்லாமே நம்புது. அதை நம்பித்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் ஒழிய என்ன ஆதரிக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் நான் அன்பாக அவங்களோட இருக்கிறேன். ஆனாலும் இப்போ என்னை எதிர்க்கிறவங்க அறியாமையால் செய்கிறாங்களேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனெண்டா அது அவங்கள அடுத்த கட்டு அதை பற்றியே கதைச்சு கொண்டிருக்கேன். அவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, வர்றதுக்கும் அவைக்கு இது இல்லை. எனக்கே நினைச்சா வேதனையாக இருக்கும் சில வேலை, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க. அதை நினைச்சே நானே நினைக்கிறேன்னா நான் இன்னொரு ஆக்களை பற்றியோ அவங்க எனக்கு ஆரம்பத்தில் செய்த மாதிரி நான் யாருக்கும் செய்திடக்கூடாது, நான் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போது நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம். என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சலூனில் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னவா இருக்கிறீங்க கேட்டால் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஆக்களை கேட்டால் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல பிரிவுகள் இருக்கு இல்லையா அவங்களுடைய அழகு கலை துறைக்குள்ள? ஆமாம், அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியும்? என்னென்னா இப்போ ஃபாரின்ல எல்லாம் தனித்தனி, இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், நெயில் ஆர்ட், ஹேர் கட்டிங் அண்டு தனித்தனி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆக்களும் விரும்பினோம். இப்போ நான் எல்லாத்தையும் விரும்பினேன்டா எல்லாத்தையும் படித்து கொள்ளலாம், ஆனால் தனித்தனியாகவும் செய்யலாம். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டிலும் தனித்தனி இருக்குது. ஆனால் இப்போ எப்படி நடக்குதுண்டா சலூன் மட்டும் தெரிஞ்ச பிள்ளை மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறா. ஆனால் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக விரும்புகிற ஒரு பிள்ளை இப்போ எனக்கு ஒன்லி ஒரு இதுக்குமே விருப்பம் இல்லை, ஒரு மெஹந்தி போடுறதோ நெயிலாட்டோ ஒன்றும் விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு ஆளை அழகுபடுத்துறது தான் விருப்பம் என்று சொன்னால் அவள் தனியாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம். இங்கேயும் அதுக்குரிய டிப்ளோங்களும் எடுக்கிற மாதிரி தனித்தனியாக தானே இப்போ அரசாங்கத்தால் செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னா இப்போ சில பியூட்டி பார்லர்ஸுகளில் இப்போ கோர்ஸ் கொடுப்பாங்க தானே, அந்த கோர்ஸில்
ஃபேஷியல், ஹேர் கட்டிங், இந்த இதுண்டு அதுக்குள்ளே ஒரு மேக்கப்பும் ஒரு கேட்டகரியாக எடுப்பாங்க. அதை எடுக்கும்போது இப்போ பிள்ளைகள் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பிள்ளைக்கு படிப்பிச்சு விடுறாங்க. ஆனால் எல்லாம் படிப்பிச்சு கொண்டு வந்துட்டு அந்த பிள்ளை கடைசியாக மேக்கப் படிக்கும்போது அவருக்கு அந்த கணக்கு விஷயத்தை ஒன்று படித்த மாதிரி அது தனக்கு தேவை. ஏன்னா அது ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க. என்னோட எடுத்தாங்க கதைப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சொல்லுவாங்க, அக்கா எனக்கு மேக்கப்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லையாக்கா, ஆனால் இந்த எம்பிக்யூ லெவல் எடுக்கிறதுக்கு அதையும் சேர்த்து படிக்க சொல்கிறாங்க. ஆனால் எம்பிக்யூ லெவலில் தனியாக ப்ரைடலுக்குன்னு இருக்குது இங்கே. அப்போ இப்போ ஒரு பியூட்டி பார்லர் போய் ஒரு உள்ள கோர்ஸ் செய்யும் போது அந்த ஆசிரியர் தான் அதை விளங்கப்படுத்தணும் அந்த பிள்ளைக்கு. என்ற ஸ்டூடெண்ட்ஸ்ன்னும் போது அவங்களுக்கு விளக்கம் இருக்காது. அப்போ ஏதோ எல்லாமே படித்து தான் எனக்கு எடுக்கணுமென்ற மாதிரியான சிச்சுவேஷன் அவங்களுக்கு தோணுது. ஏன்னா இப்போ சலூன்ன்றது எல்லாருக்கும் செய்கிற மைண்ட் வராது. ஏன்னா அதுக்கு பெரிய ஒரு முதல் போடணும். முதல் போட்டு இதண்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வீட்டில் வச்சு செய்யலி கூட ஒரு பாட் பார்ப்பாங்க. ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது நாங்கள் ஒரு மேக்கப் பாக்ஸோட எல்லா இடமும் தெரிஞ்சு செல்ஃபாக நாங்கள் ஒரு 15 அங்கே வேலையை செய்யலாம். அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைகளை ஊக்குவிப்பமாக இருந்தால் இது எந்த அளவில் போகும்னா ஒரு வேர்ல்டு அளவில் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ சலூனை கொண்டு போய் நாங்கள் இன்னொரு நாட்டில் கொண்டு வச்சு செய்ய முடியாது. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்றைக்கு நான் விளக்கிட்டு இந்த நாட்டில் வந்து கிளாஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த நாட்டில் உள்ள ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த மேக்கப் கிளாஸை கொடுக்க முடியும். மொழி முக்கியமில்ல, திறமை இருந்தால் காணும். அப்போ ஒரு விரும்புகிற ஒரு துறையை செலக்ட் பண்ணணும். நான் இங்கே படிக்கும்போது பியூட்டிஷியனாக தான் படித்தேன் ஃபுல்லாக. பியூட்டி கோர்ஸ், ஃபேஷியல்லேருந்து ஹேர் கட்டிங்லேருந்து எல்லாம். எந்த சிச்சுவேஷன் அங்கே அப்படி அமையலை. எந்த சிச்சுவேஷன் ஒரு கடை போடுறதுக்கான முதலோ என்னட்டு எதுவும் இருக்கையில். அப்போ நான் செய்த விஷயம் ஒரு மேக்கப். எங்கள் தமிழ் ஆக்களுக்குள்ளேயே நான் மேக்கப் ஒரு ஆர்டிஸ்டாக என்ன மாதிரி பல ஆக்கள் இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் போய் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகித்தான் இப்போ இந்த துறை வளர்ந்துருக்கு. அப்போ இங்கே உள்ள பெண்கள் கூட ஒரு பார்லர் படித்து ஃபுல் கோர்ஸை படிச்சுட்டோம்டா பார்லரோட இது இல்லையா காசு இல்லை அப்படியே இருக்கிறோம் அந்த மாதிரி கதைப்பாங்களா. அப்போ அது மெயின் இல்லை. இப்போ பார்லர்ன்றது எத்தனை போடலாம், மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது நிறைய இருக்கலாம். பார்லர்ன்றது ஒரு ஊரில் ஒரு கடைசி ஒரு 3-4 இருந்தால் தான் காணும். எல்லாரும் கடை போட்டு இருந்தாலும் வருமானம் ஒருத்தருக்கு வராது தானே அந்த மாதிரி. ஆனால் மேக்கப்ன்றது இப்போ இன்றைக்கு எனக்கு கொழும்பிலி ஓடரா, நாளைக்கு நான் ஜெஃப்னாவில் செய்யலாம், ரிங்கோமலையில் செய்யலாம், அந்த மாதிரி நான் பல இடங்களில் போய் செய்யலாம். ஆனால் பார்லர்ன்றது அந்த ஒரு சுற்று வட்டார ஆக்கள் தான் மட்டும் வருவினும். அப்போ அந்த ஊரில் எத்தனை பார்லர் இருக்கணுமன்ற ஒரு இதுவும் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா நிறைய பேர் பார்லரை போட்டுட்டு அதான் நான் கேட்கறதுக்கு வந்து இப்போ கொழும்பு சரி மற்ற ஊர்கள் இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வருது. தடக்கி விழுந்தாலும் ஒரு பியூட்டி பார்லர். அதுதான் அதான் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவையும் அந்த அதுக்குள்ளே தள்ளப்படியணும். ஏதோ அப்போ படிச்சுட்டோம், சரி ஓகே பியூட்டி கோர்ஸ் படிச்சிட்டோம், அப்போ இமே எடுக்கிற ஃபேஷியல் செய்கிற எல்லாத்தையும் செய்வோம் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு அவங்க வாராங்க. அப்போ ஒன்லி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நான் எனக்கு இது தெரியாது, சலூன் வச்சுருக்கிற ஆள்கிட்ட நான் க்ளீன் பண்ணுறதுக்கோ ஹேர் கட்டிங்குக்கோ அனுப்பிவிட. இது இவங்களுக்கு அனுப்புறதுக்கும் பயம். எப்படின்னா தண்டை கிளியோன்ஸ் அவங்கள எடுத்துடுவாங்களோண்டு அந்த மாதிரியான சிச்சுவேஷனும் இங்கே உள்ளவைக்கே இருக்குது. சில இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பெண்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். O level முடிச்சதுக்கு பிறகும் சரி, A level முடிச்சதுக்கு பிறகும் சரி, கல்வியில் பெருசாக நாட்டம் இல்லாட்டியும் சரி, நாங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக போகணும், என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஷியனை போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பி நிறைய பேர் படித்து கொண்டு இருக்காங்க. அதுக்கான வருமானமும் அவங்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் தரமான ஒரு கல்வி யாரிடம் பெற்றுக்கொள்வது என்பதில் பலருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? இது இலங்கையிலும் இருக்கு, வெளிநாட்டிலும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கு. அங்கே அதற்கான ஏற்பாடுகளும் சரியா செய்து வச்சிருக்கிறாங்களா? வெளிநாட்டில் இப்போ என்ன சொல்லுங்க, அங்கே டிப்ளமோண்டு இருக்குது, CAP டிப்ளமோன்னு சொல்லி நாங்கள் அங்கே பார்லர் போடியிலே அந்த டிப்ளமோ எடுத்திருக்கணும் அந்த மாதிரி. இப்போ இங்கே படிக்கிற பிள்ளைகளும் இங்கே இருக்குது, MBQ லெவல் 400-500 இருக்குது, அது படித்து தான் இது பண்ணினோம். ஆனால் என்னென்னா இப்போ எல்லாரும் இதுக்குள்ளே வர்றதுன்றது எப்படின்னா அந்த வருமானம் கூட வருகுது இந்த துறையில், அதால் வரியினம். ஆனால் தரமான ஆக்கள் வரணும் இல்லையா? தரமான ஆக்கள் வரணும். அதுதான் நான் சொல்கிறது. ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளையாக இருந்தால் நான் அவங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் இப்போ ஒரு வருமானத்துக்காக வர்ற ஒரு ஆளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு எங்கே கூட வருமானம் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள எது இருக்குதோ அதை நீங்கள் வளமாக செய்தீங்கன்னா நீங்கள் தான் முன்னுக்கு நிற்க போகிற ஆக்கள். மற்றது என்ன இங்கே நடந்து கொண்டு இருக்குன்னா, இப்போ மேக்கப் துறைக்கு நிறைய ஒரு வருமானம் ஈட்டுற ஒரு தொழிலாக இங்கே இருக்கிறபடியாக ஒரு நல்ல ஒரு படிப்பில் உள்ளால் கூட வேலையை இது பண்ணிட்டு கூட இந்த துறைக்குள்ள வரையணும். ஆனால் நான் வர்றவையே வரவேற்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் போய் ஒரு பேங்கில் வேலை செய்ய முடியாது.
ஆனால் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக அவ வர முடியும். அப்போ அந்த துறையை அவங்க பாதிக்க விட்டுடக்கூடாது என்றதில் இதாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ எந்த நேரமும் அவை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆடுவது ஃபேஷன், ஒரு அவைக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த துறையை செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கணும் இந்த துறையில் நாங்கள் அடுத்த கட்டு வர்றதுக்கு. இதுக்குள்ளே முதலண்டா ஒரு மேக்கப் சாமான் வேண்டி போட்டாலும் அங்கே கையோ அங்கே மைண்டோ ரிலாக்ஸாக வடிவாக செய்வோமா இருந்தால் தான் இந்த துறையில் ஜெயிக்கலாம். அப்போ நிறைய ப்ரெஷரை வச்சுக்கொண்டு அந்த வேலைக்கு போகிறதோ இந்த வேலைக்கு போகிறதோ ஒன்று தெரியாதனமாக வந்துடுமெண்டாவும் அடுத்த கட்டு செய்யலாமல் இருக்கணும். அதாவது நிறைய இடத்து ஓடி ஓடி படிக்கிற ஒரு சிச்சுவேஷனும் அவங்களுக்கு தோணுது. எப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இப்போ உண்மையான கலைத்துறை உள்ளால் இருக்கிறத வச்சு செய்து வந்துடுவா. அது நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அதில் டேலண்ட் ஆனாக்கள் அந்த கோர்ஸ் போகணும் இந்த கோர்ஸ் போகணும்னு யோசிக்கிறதே இல்லை, நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இந்த ஃபீல்டுக்கு அந்த ஒரு வருமானத்துக்காகவோ அல்லது ஓகே இந்த துறையை தேர்ந்தெடுப்போம் ஒரு வருமானமாக இருக்கட்டும் வந்தாக்கள் என்ன செய்யணும் வேண்டாம், 2-3 இடத்து ஓடி ஓடி போயிடும். எங்கே தெளிவு அந்த தெளிவில்லாத தன்மையில் ஓடி ஓடி திரியணும். நீங்கள் சொல்கிற மாதிரி தெளிவாக ஒரு இடத்துல நாங்கள் படிச்சிட்டோம்னு சொன்னாலே காணும். ஏனெண்டா அனுபவம் தான் நாங்கள் அந்த அழகு. ஒவ்வொரு இடத்தையும் இப்போ நான் இன்றைக்கு ஒரு ஓடருக்கு போனால் இன்றைக்கு நான் விடுற பிள்ளையையும் சரியை பார்த்து சந்தோஷப்படணும், பிள்ளையை பார்த்து திருத்தணும். அந்த தன்மை இல்லையண்டாவே நாங்கள் அடுத்த கட்டு ஒரு துறையில் போக முடியாது. அப்போ இது கன பேருக்கு அது இல்லை. ஒரு சில பேர் அதை கவனிக்காமல் இருக்கணும். அதை கவனிப்பிச்சாவே அந்த பல பேர்கிட்ட போக வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்களும் தங்கன அனுபவத்தை தான் எங்களுக்கு தர போயினா நாங்களே அந்த அனுபவத்தை எடுத்துட்டோம்டா நாங்கள் இன்னொரு காசு கொடுத்து வேண்ட தேவையில்லை. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இலங்கையிலும் மேக்கப் ஆர்டிஸ்டாக வேலை செய்திருக்கிறீங்க, இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. எவ்வாறான வித்தியாசங்கள் இருக்குது? நாங்கள் இங்கே போடுற மேக்கப்புக்கும் அங்கே போடுற மேக்கப்புக்கும் காலநிலை வேறு மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சு தான் போடணும் இல்லையா? எவ்வாறான வித்தியாசங்கள் இருக்குது? இப்போ அங்கே இதை பொறுத்த மட்டும் இல்லை. இப்போ அவங்ககிட்ட ஸ்கின்னுக்கு ஏற்ற மேக்கப் பண்ணால் லைட்டாக தான் விரும்புவாங்க, ஸ்டூடியோ மேக்கப் அப்படி மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஹெவி மேக்கப்பாக போடுறோம், ஹெவி மேக்கப் தான் போடுறோம். ஹெவி மேக்கப் இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் கூட பிரைட்டுக்கு செய்யும்போது அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. இப்போ கொஞ்சம் இப்போ என்ன சொல்கிற அவங்க அந்த ஸ்கின்னாக இருக்கணும் அந்த மாதிரியே யோசிப்பாங்க. வெள்ளையாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. வெள்ளையாக இருக்க இப்போ கூட அது குறைஞ்சிட்டுது. முந்தைய ஒரு டைம் தான் வெள்ளையாக இருக்கணும், இப்போ கூட அழகாக இருக்கணும்னு தான் யோசிக்கிறேன். அழகாக இருக்கணும், தங்களை அழகாக்கணுமன்றதில் மெயினாக இருக்கணும். மற்றபடி நாங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக அந்த வெள்ளையாக்கணுமென்ற ஒரு மைண்ட் செட்டை நிப்பாட்டணுமென்றதை நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது இப்போ கூட அந்த வெள்ளையாக்க வெளிக்கிடும் போது என்ன நடக்குது, நாங்கள் கூட போட வேண்டி இருக்குது. கூட போடும் போதே அது ஆளை அப்படியே மாற்றுற மாதிரியும் அப்செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்கப். வெளிநாட்டில் அவ்வாறான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. வெளிநாட்டிலேருந்து இப்போ இங்கே தமிழ் ஆக்களை நான் சொல்லலை. இப்போ ஃபாரினர்ஸுக்கு அப்படி இல்லை. ஃபாரினர்ஸுக்கு சரியான லிக்விட்டான ஃபவுண்டேஷன் லைட்டாக அந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட இது. ஆனால் இங்கே தயாக்கள் வந்தாக்களில் ஒரு சில பேர் அந்த ஹெவி மேக்கப் கேட்கினாங்க. ஹெவி அண்டு ஒரு ஐ லுக் நல்லா பிரகாசமாக இருக்கணுமெண்ட. இப்போ பிறந்த இப்போத்த பிள்ளைகள் என்ன கேட்கணுமெண்டா நேச்சுரல் ஐப்ரோ இருக்கணுமெண்டு யோசிக்கிறாங்க. தங்க ஸ்கின் கலராக இருக்கணுமெண்டு. அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் செய்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் திருமணம் முடித்து 3 குழந்தைகளும் உங்களுக்கு இருக்குது. இந்த 3 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு எவ்வாறு உங்களுடைய தொழில்துறை சார்ந்து இதில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீங்க? இந்த ஒரு சவாலான சூழ்நிலையை எவ்வாறு நீங்கள் சமாளிக்கிறீங்க? இளைஞர் என்றாலும் கஷ்டம். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வேறு இருக்கிறீங்க இல்லையா, தனியாகவே இருக்கிற சப்போர்ட்டுக்கும் பெரிதாக யாரும் இருக்க மாட்டாங்க. என்னென்னு இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறீங்க? அந்த விருப்பம் ஆர்வம் இருந்தால் அந்த உற்சாகம் வரும்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி தான் ஒரு உற்சாகம் எனக்கு இந்த துறையில் நிறைய இருக்குது. ஜெயிக்கணும், நல்லா வரணும் அந்த மாதிரி. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் வெளிநாடு போகும்போது எங்கள் குடும்ப சிச்சுவேஷன் எங்களுக்கு கொஞ்சம் வறுமையாக தான் இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லும் முடியும்ன்ற மாதிரி, உன்னால் முடியும். ஏன்னா எனக்குள்ளே இருந்த டேலண்ட் ஒன்று தான் என்னை அந்த அடுத்த கட்ட ஊக்குவிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இதன்னும் போது எப்படின்னு நாங்கள் நல்லா வரலாம்ன்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் தையல் தைச்சு மேக்கப் செய்து வந்தது. குழந்தைகள் பிறந்து இருக்கும்போது என்ற கணவர் தான் கூட குழந்தைகளை வச்சிருப்பார். இப்போ சனி ஞாயிறு என்னும் போது ஒரு நாள் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லாமல் இருந்தால் சனிக்கிழமை லீவ் எடுத்து அந்த மாதிரி மாறி வேலை செய்வார். அப்படி வச்சிருப்பார். ஏன்னா அந்த ஒத்துழைப்பை கூட அவர் எனக்கு தர்றதுக்கு காரணம் என்னுடைய ஆர்வம், அதோடு அந்த வருமானம் எங்கள் 2 பேருக்கும் தேவைப்பட்டபடியாக மட்டும்தான். இப்போ கூட நான் 3 பிள்ளைகளை அவர் தான் வச்சிருக்கிறேன், நான் இங்கே வந்திருக்கிறேன்டா எங்களுக்கு இந்த வருமானம் தேவைப்படுது. மற்றது இந்த ஒரு துறையில் என்னோட கதைக்கிறவங்கள்
அவங்ககிட்ட ஹாப்பினஸ், என்னை விரும்புகிற விதம் எல்லாம் பார்த்து அவரும் அதை அக்செப்ட் பண்ணபடியாக தான் விட்டிருக்கிறார். போய் படிப்பிச்சு வேற நம்பிக்கை உண்டு நான் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். அதோட எனக்கு ஆக்களும் தந்திருக்கிறாங்க. அதால தான் நான் வேற விட்டு ஓகே படிப்பிச்சு போட்டு வாங்க. இப்போ நான் நிறைய நேரம் டெலிஃபோனில் கூட பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அடிப்பாங்க. அதுவும் கூட அந்த கத்தி பேசியோ அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு இருந்தால் ஓகே அந்த மாதிரி. ஏன்னா நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேன்ன்றது அவருக்கு தெரிஞ்சபடியா மட்டும்தான். உங்களுடைய மேக்கப் வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் வந்ததுக்கு பிறகு தான் நிறைய பேர் உங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நிறைய பேர் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. மற்றாக்கள் வீடியோஸ் போடுறதுக்கும் உங்களோட வீடியோ பலராலும் பார்க்கப்படுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற விதம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குன்னு அவங்க சொன்னபடி அதை வச்சு தான் நான் அப்படியே போனேன். முதல்லலாம் நான் ஒரு மியூசிக் போட்டு மாதிரி சில வேளை போடுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சுஜியக்கா நீங்கள் கதைச்சே விடுங்க, நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ரியலாக பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் சொல்லித்தர்ற மாதிரி இருக்குன்னு. பிறகு அவங்கள ஒரு ஆள் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறபடியாக இதாக இருக்குது. நான் இப்போ கொரோனா டைம் அந்த சுச்சுவேஷன்லாம் என்னோட வீடியோ ரீச் ஆகினது. நான் 2018 வீடியோ செய்கிறேன். ஆனால் 2019 அந்த ஒரு வருஷ வீடியோவும் அவங்களுக்கு அந்த இருந்து பார்க்குறதுக்குரிய டைமும் கிடைச்சிட்டு. அப்போ நானும் கண்டினியூவாக போடும்போது அவங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குது. இப்போ டெய்லரிங் வீடியோவோ, சமையல் வீடியோ, தையல் வீடியோ எல்லா வீடியோஸும் போடுவேன். அப்போ இப்போ எல்லா வளத்தாலையும் விரும்புகிறவங்க வந்து அப்படி ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். சரி, அப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வீடியோ செய்து ஃபேஸ்புக்கில் போடும்போது ஒரு பெண்ணாக நீங்கள் நிறைய சவாலுக்கு முகம் கொடுத்துருப்பீங்க. தேவையற்ற நபர்களுடைய அழைப்புதல், தேவையற்ற நபர்களுடைய மெசேஜஸ், இப்படி நிறைய 1008 பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து தான் நீங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கிறீங்க. எவ்வாறான சவால்கள் உங்களை ரொம்ப அதிகமாக பாதிச்சது? நார்மலாக நான் அப்படியான டெலிஃபோனோ எதையும் நான் இதண்ண மாட்டேன் பெரும்பாலும். அதை இப்போ இவருக்கும் தெரியும் அப்படி ஃபோனுகள் வருகுதுண்டு, அதை அக்செப்ட் பண்ணுறாரு அவரும் தெரியுது. அப்போ நான் பிளாக் பண்ணிட்டு போய்கொண்டே இருப்போம். இந்த வீடியோஸ் கால் கூட சில வேலை வரும். அந்த வீடியோ கால்கள்ண்டா நான் ஓகே பண்ண மாட்டோம், தட்டிட்டு போகணும். நான் இப்போ என்னோட படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்கிற அட்வைஸ், சண்டே கூட டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று கொடுத்தேன் நான் வவுனியாவில். அந்த நேரம் ஒரு வீடியோ கால் வந்து அது வீடியோ கால் மாதிரி இருக்கையில் நார்மல் கால் ஓகே பண்ணி அந்த பிள்ளை சொல்லி அக்கா அடிக்குதக்கா, அந்த பிள்ளைகளும் நின்றுவேன் அந்த இடத்த அடிக்கிறதுக்காக டெலிஃபோன் 4-5 மணிக்கு நான் அவசர கோல் ஆக மாட்டேன். எடுத்த வீடியோஸ் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நான் உடனே வந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணினேன். இந்த மாதிரியானாக்கள் சமூகத்தில் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அதில் மாட்டுப்படாமல் இதுக்கு பயந்து நான் ஃபேஸ்புக்கை விட்டு ஓட முடியாதானே. அப்போ அதுக்கு நாங்கள் எப்படி அதை எதிர்கொள்ளணுமென்றதான் எனக்கு இதை பிளக் பண்ணிவிட்டு போய் கொண்டிருக்கலாம். அதுக்கு போய் ஐயோ ஒரு இதை நடிச்சுட்டான்னு எனக்கு டெலிஃபோன் அப்படி என்ன நாங்கள் இது என்ன தேவையில்லை. ஸ்ட்ராங் ஆயிடுங்க, எங்கேயும் உங்களை சிக்கப்படுற மாதிரி வச்சிடாதீங்கன்னு நான் நிறைய பிள்ளைகளுக்கு இந்த சோசியல் மீடியாவுக்கு வர்ற வைக்க சொல்கிறது. ஏன்னா நீங்கள் அப்போ தில்லை நிற்கலாம். இப்போ எங்கேயோடத்தை நாங்கள் பிளவிடுவோமா இருந்தால் அந்த பிளாக்மெயிலுக்கையோ அந்த இதுகளுக்குள்ள போயிட்டா அது இப்போ நான் என் கணவருக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் மறைமுகமாக செய்வேனா இருந்தால் அது எனக்கு மனவும் இல்லைச்சேன். அவருக்கு இப்போ தெரிய வந்துடுமோ, தெரிய வந்தால் அந்த ஃபேமிலிக்கு இவ்வளோ பிரச்சனை வருமோ. அதே எனக்குள்ள நான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடும்போது நான் அந்த ப்ராப்ளங்களையும் எதிர்கொள்வேனா இருந்தால் நான் சக்ஸஸ் பண்ண முடியாதானே. அப்போ ஒரு வரையறை ஒன்று இருக்குது எங்களுக்கு. ஒரு கல்யாண வாழ்க்கைன்னு வந்துட்டோம்னா இப்படித்தான் வாழணுமன்றது எங்களுக்குள்ளேயே நாங்கள் போடுற ஒரு இது. அது யார் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணினாலும் அதில் நாங்கள் கட்டுக்கோப்பாக இருந்துட்டாவே ஜெயிச்சிடலாம். இந்த இடத்துல இப்போ இந்த மேக்கப் துறைக்குள்ள போகிறவங்களுக்கு இலங்கையிலும் ஒரு சில எதிர்ப்பு இருக்கணும், குடும்பம் சார்ந்து. அதில் வெளிநாட்டுகளையும் அப்படியான எதிர்ப்பு இருக்குதா? என்ன படிக்கிறீங்க, மேக்கப்பா படிங்க, மேக்கப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்குற அளவுக்கான ஒரு மறைமுகமான ஒரு சமூகத்தில் எதிர்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் ஒத்துக்கொள்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதிர்ப்புண்டு அந்த என்னென்று சொல்கிறேன், இப்போ ஒரு வேலைக்கு போகிற ஒரு பெண்ணுக்கு திடீரென்று ஒரு விருப்பம் வருது ஒரு அழகு கலையில். அவங்க எப்படி விருப்பம் வருதுன்றதை விட ஒரு ஆட்ட வருமானத்தை பார்த்து ஆசைப்படுறாங்களன்றதை தாண்டி இப்போ நான் கூட என் சிச்சுவேஷன் அங்கே போய் அமைஞ்சது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நான் இதுன்றதுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து இது ஒரு ஆர்வம். அப்படி ஆர்வமாக இருந்தவங்க அங்கே போய் செயல்பட இயலாத ஒரு தன்மையில் அப்படியே ஒரு வேறு வேலைக்குள்ளே போகிறாங்க. வேறு வேலைக்கு உள்ளே போய் செய்து கொண்டிருக்கேங்க. இப்படி ஒரு அழகு கிளை ஆக்களி இப்போ என்ன பார்க்கும்போதெல்லாம் ஒரு அக்கா சொன்னா, சுஜி அவள் ஒரு வேறு ஒரு துறைக்கு போட்டா, சுஜி உங்களை பார்க்க எனக்கு தான் சின்ன வயசுல இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போவே நான் ஒரு டிப்ளமோ கோர்ஸுக்கு பதிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அவள் வயசை மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டா. ஆனால் அவளுக்கு அந்த கிளத்துறை உடனே ஏதோ தூண்டி இருக்குது. அதை பார்த்து நாங்கள் அக்செப்ட் பண்ண தான் வேணும், அவங்களே ஆதரிக்கத்தான் வேணும். அதுக்காக அவள் வசதியாக இருக்கிறோம், இப்போ வேறு திடீரென்னு இந்த துறைக்கு வரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் ஒன்று ஒரு ஆளுக்கு வருகுதுன்றாலே அது அந்த துறையில் உள்ள ஒரு ஈர்ப்பால் தான் வருகுது. அது அவங்கள்ட்ட சக்ஸஸ்க்கு நல்லா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான், சந்தோஷமாக இருப்பாங்க அந்த விரும்புகிற ஒரு வேலையை செய்யும்போது.
சரி, இப்போ ஃபேஸ்புக் வீடியோ மூலமாக நிறைய மேக்கப் டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. நான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு மட்டும் தான் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆண்களுக்கு ஏதும் சொல்ல வேணுமென்ற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்திருக்கா? இருக்கு ஆண்களும் மேக்கப் போட்டுக்கொண்டு தவறு இல்லையே. இப்போ கேட்பினோம் சில பேர் வைஃபை வச்சுக்கொண்டே அடித்து கேட்டிருக்கணும். அவங்க அப்படி அவருக்கு அந்த ஒரு இது மாதிரி இருக்கு, என்ன க்ரீம் போடலாம் அப்படி என்றெல்லாம் கேட்டிருக்கணும். சொல்லுவினோம், சுஜி நீங்கள் ஏதாவது வீடியோ போடுங்க ஆண்களுக்கு, நான் செய்வேன். சரி, வெளிநாட்டிலையும் அவ்வாறு தான் கேட்குறாங்களா? கேட்கணும். வெளிநாட்டாக்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ சர்மம்ன்றது ஆண் பெண்ன்றது இல்லை தானே, எல்லாருக்குமே அது இந்த சர்ம பாதிப்புகள் இருக்கும். அது இப்போ பெண்கள் கூட தங்களை அழகாக வச்சுருக்கணும்னு இந்த நாளும் நினைக்கிற ஒரு படியாக அந்த பெண்களுக்குரிய மாதிரியே அந்த துறையை இது பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. பட் ஆண்களுக்கும் அழகாக இருக்கணுமன்றது சரியான ஒரு விருப்பம் இருக்குது. அப்போ கேட்பினோம், சில ஓடர்களுக்கு போனாலாம் ஃபவுண்டேஷன் போட்டு விடுங்க அக்காண்டெல்லாம் கேட்பினோம் அந்த மாதிரி. ஆனால் என்ன, ஆண்கள் மேக்கப் போடக்கூடாது அந்த ஒரு இது இருந்தபடியாக அவங்களுக்குள்ள ஒரு வெக்கம், அதை நாங்கள் செய்யலாமா அந்த மாதிரி ஒரு வெக்க முடியும். ஆனால் இப்போ பெரும்பாலான ஆண்கள் ஒரு கிளீனிங்கோ ஏதோ ஒன்று செய்யணும். இப்போ சில இடங்களில் ஆண்களுக்குரிய பார்லர்ஸ் அந்த மாதிரி இருக்குதானே, செய்யணும். அதே நேரத்தில் இப்போது இலங்கையில் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் உங்களோட கற்க நிறைய சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இப்போது இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு இதன் மீதான ஆர்வம் என்னத்துக்கு ஏற்படுது? வருமானம் உழைக்க வேணும் என்பதற்காக ஏற்படுதா, இல்லை நான் பிரபலியமாக வேணும் என்பதற்காக ஏற்படுதா, அல்லது தான் அழகாக இருக்கணும் என்றதுக்காக ஏற்படுதா? அழகாக இருக்கணுமென்றதுக்காக பெரும்பாலும் அது செல்ஃபாக நாங்களையும் செய்து கொள்ளலாம், அதுக்கு இல்லை. வருமானத்துக்காக விரும்புகிறாங்க, மற்றது பிரபலத்துக்காகவும் விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு அழகு கிளையில் உள்ள ஆக்களை, இப்போ ஒரு எஃப்னாவில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்கள ஒரு வேறு இடங்களில் உள்ளவே தெரியுது, கொழும்பில் உள்ளவே வேறு இடங்களில் உள்ளவே தெரியுது, கூட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியுது. அதுக்கு பிறகு அந்த ஊருக்கு ஒர்க் பண்ணுறவைக்கு தெரியுது. இப்போ ஃப்ரான்ஸில் உள்ள என்னையும் கூட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தெரியுது. நான் வீடியோ செய்ததை தாண்டியும் இப்போ அங்கே உள்ள சில மேக்கப் ஆர்டிஸ்டையும் இங்கே உள்ளவைக்கு தெரியுது. பிரபலமும் ஒரு காரணம். மற்றது இன்னொரு காரணம், அவங்களுக்குள்ள டேலண்ட், அந்த டேலண்ட்டை வெளியில் தான் அவங்களுக்கு காட்டணும், செய்யணும் என்று நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் எந்த ஒரு துறையையும் வருமானத்தை நோக்கி ஓடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வருமானத்தை நோக்கி ஓடுவோமா இருந்தால் எங்கெண்ட வேலையை நாங்கள் தெளிச்சிடுவோம். அப்போ எங்கே வேலை செய்ய போனாலும் வருமானம் தாண்டி எங்கெண்ட சந்தோஷம், மற்றது நாங்கள் செய்து கொடுக்குறவங்க சந்தோஷம் அதுக்குள்ளே இருக்கணும். அது இல்லையென்றாலே எங்கள் துறையில் நாங்கள் வளரவே இல்லாது. ஏன்னா வருமானம் மைண்டே எங்களுக்கு இருந்தால் அதை மறந்துடுவோம் ஒரு டைம். அந்த எனக்கு இதுதான் ரைட், இதுதான் டைம், இதுக்குள்ளே நான் போகணும், இதுதான் அந்த ரூல்ஸ் அதுக்குள்ளே வந்து நாங்கள் நிறைய விஷயத்தை செய்ய தூங்கிடுவோம். இப்போ நானெல்லாம் ஒரு ஆர்டர்ஸ் எடுத்தால் அது எந்த வீட்டு கொண்டாட்டமாக எனக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி அந்த நித்திரியே வராது, இப்படியெல்லாம் அடுக்கிறதுலேருந்து இதை அது கூட எல்லாருக்கும் அது இருக்குது தான். ஆனால் எனக்கு கூடவே நான் ஃபீல் பண்ணுறது தான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த விருப்பமாக இருக்கும். அவங்க அந்த கடைசியாக சொல்லி எல்லாம் விடையக்க நல்லா இருக்குது சுஜி அந்த மாதிரி. எனக்கு ஒரு கொலண்டில் ஒரு கல்யாணம் நடந்தது, ஃப்ரான்ஸ்லேருந்து போனான். அப்போ என் அம்மா சொன்னால், சுஜி உங்களை புக் பண்ணினதும் ஒரு குணத்துக்காக மட்டும்தான். அவர் வயசான அம்மா, அது சரியான அந்த ஹார்ட் இதாக இருந்தது. அப்படி ஏதோ ஒரு அன்பால் தான் அவங்கள நான் ஜெயிச்சிருக்கிறேன். அப்போ அதால் தான் அவங்க என்ன அப்படி சொல்லிடுறாங்க. நிச்சயமாக இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே மாப்பிள்ளை இருக்கணும், என்ன சொல்கிறது, பொண்ணும் இருக்கணும், அதே நேரத்தில் தாலியும் இருக்கணும், இப்படியான முக்கியமான தேவையெல்லாம் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக பார்க்குறது மேக்கப் இன்றி ஒரு திருமணம் நடைபெறுதா அப்படின்னு கேட்டால் இலங்கை பொறுத்தவரையில் 99% நடக்குது, ஒரு விதம் எதாச்சும் நடக்கிறது. இதே மாதிரி நிலை தான் வெளிநாட்டிலையும் இருக்கா? இப்போ திருமணத்துக்கு மேக்கப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அது உங்களோட கையில் தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக வந்து மாறுது இல்லையா? ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் பிளவிட்டாலும் விமர்சனம் உங்களை தான் வரும். அப்படியான விமர்சனங்களும் வந்திருக்கா உங்களுக்கு? எது நோக்கி இருக்கிறீங்களா? எனக்கு நார்மலாக நான் அப்படியான விமர்சனத்தை வர விட மாட்டேன், ஏன்னா அதை நான் தாங்க மாட்டேன். அப்போ அதாலேயே நான் கூட அதை கவனிக்கிற கூட. இப்போ ஒரு ஓடர்ஸ் 2 ஓடர்ஸ் எடுத்து அந்த டைமிங்கை பிழைக்க விடக்கூடாதுன்றதுலையோ அதில் கொஞ்சம் கவனமாகவே இருப்பேன். அதால் எனக்கு பெரும்பாலும் அப்படி நடந்ததில்லை. ஆனால் இப்போ எனக்கு தெரியாமல் நான் செய்திருக்கிறேனோ தெரியல. பட் ஆனால் நேரடியாக சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் இதை செய்துட்டோம்டா பிள்ளையாக செய்துட்டோம்டா சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே எனக்கு முன்னால் சொல்லலை. என்ன நான் நினைக்கிறேன், நான் அழகாக செய்தபடியாக சொல்லலை. ஆனால் இப்படித்தானே ஃபேமிலியில் ஒரு கொண்டாட்டம் நடக்கண்டா, இப்போ வந்தவங்களுக்கு என்ன மேக்கப் பிடிக்காமையும் இருக்கலாம், ஆனால் நான் செய்தவங்க அந்த அவங்களுக்கு பிடிச்சதா ஹாப்பியாக இருந்தேன் அது காணும். ஏன்னா அவங்கள்கிட்ட வேலை தான் நான் செய்வேன். ஆனால் இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் திருமணத்தை எடுத்துக்கொண்டா அதிகமாக
சம்பளம் கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அந்த சம்பளம் வருமானம் வந்து உங்களோட செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கின்றதா அல்லது நஷ்டத்துல தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஏன் இவ்வளவு அதிகமான ஒரு பணத்தை வசூலிக்கிறீங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது நஷ்டத்தில் போகாது. மேக்கப் துறைன்றது நஷ்டத்தில் யாருக்கும் போகாது. ஏன்டா பெரிய செலவழிக்கணும் தான், ஒரு கோர்ஸ் செய்யணும், இதண்ணினம் எல்லாமே ஓகே. ஆனா திருமணத்துக்கு மட்டும்னு பார்த்தா திருமணத்துக்கு கூட தான். ஆனால் என்னடா இப்போ சாமான்களும் விலை தான், திங்ஸுகள் எல்லாம் விலை. இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள பிள்ளைகளுக்கு என்னென்னா அங்கே இருந்து பார்சல்ல எடுக்கிறது அந்த பிரச்சனை. இப்போ ஒரு திங்ஸ் எடுத்தால் ஒரு ஆளுக்கு முடியுமாண்டா? இல்லை, நிறைய பேருக்கு செய்யலாம். ஆனால் அவங்க என்ன அதுக்குள்ளே இதுன்றாங்களேண்டா இதுதான் இப்போ ஒரு ஒரு ஃபேமஸ் வந்துட்டுதுண்டா அதுக்குரியதும் ஒரு அமௌண்ட்டாக அதில் எடுக்க பார்க்க வேண்டாம். ஒரு ஆர்டரில் ஒரு ஆள் 50,000 வேண்டுவா, ஒரு ஆள் 2 லட்சம் வேண்டுவா. ஆனால் ஒரே வேலையேண்டா ஒரு கொஞ்சம் வித்தியாசம் தான் இருந்திருக்கும், பெரிய வித்தியாசமும் இருக்காது. ஆனால் அவள் பிடிக்கிறதுல அந்த கொண்டாட்டக்காரருக்கும் ஒரு சந்தோஷம் வர்றது. அவையும் தங்களுக்கு ஒரு 10 ஆர்டர் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு ஆர்டர்லேயே நல்லா காசாக கூட்டுவோம்ன மாதிரி கூட்டிட்டு தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தண்டினா. ஆனால் அது தப்புன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, ஆனால் அதிகமாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அளவு இப்போ கொடுக்குறவங்களும் சந்தோஷமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அது ஓகேயா இருக்கு. நிச்சயமா ஒரு நியாயமான விலையாக இருந்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ இந்த மேக்கப் துறை வந்து அதிகமாக பாதிக்கப்படுது கோவிட் காலத்தில். என்னால் கிட்ட போக முடியாது, டச் பண்ணி முகத்தில் மேக்கப் போட முடியாது. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதுக்கு என்ன செய்தீங்க? இப்படி நீங்கள் மட்டுமல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? அந்த டைம் இலங்கையில் தான் இருந்தீங்களா வெளிநாட்டில் தான். ஆனால் என்னென்னா அந்த டைம் தான் எனக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். அதால் கொஞ்சம் வீடியோ செய்து போட்டு அந்த இதோடையே எனக்கு போயிட்டுது. மற்றது வருமானம் அந்த நேரம் சரியான குறைவாக இருந்தது, செய்ய இல்லாத சுச்சுவேஷன். எனக்கு ஒரு பிள்ளை ஃபேஷியல் இதுக்கு வந்தவா, முகம் நெக்லஸ் எல்லாம் போட்டு பார்த்து இது பண்ணிட்டு வீட்டை வச்சுட்டு போனவா. முகத்துக்கு இருக்க பார்த்துட்டு ஹேர்கள் எப்படின்றதை பார்த்துட்டு போகும்போது போட்டு கொஞ்சம் இதால் அடிச்சு சொன்னா, அக்கா செக் பண்ணினான்னு எனக்கு கொரோனான்னு சொன்னேன். அக்கா நீங்களும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. நான் எனக்கு அப்படி இல்லை. ஆனால் அடுத்த நாளே நான் அந்த கூரை அவ்வளவு அவளுக்கு கொடுத்து விட்டு அவவே வெளுக்கிட்டு போனவா இதண்டவை. அது கூரையை கொடுத்து விட்டுனா அவள் செய்யலை. அப்புறம் அந்த மாதிரி அது வருமானம் எங்களுக்கு கொஞ்சம் தடை தான். ஆனாலும் எனக்கு இந்த வீடியோஸ் போன வரைக்கும் வருமானம்ன்றதை விட அந்த காலத்தில் நாங்கள் சும்மா இருக்கும்போது ஒரு மனமாதிரியோ கண்ண நாள் வேலை செய்யாத மாதிரி. இப்போ எங்களுக்கு இப்போ ஜனவரி வாங்கினா நவம்பர்களோட கொஞ்சம் குறைஞ்சிடும் ஆர்டர். டிசம்பர்லேருந்து ஜனவரி வர்றதுக்கு இடையில் வந்து 2.5 மாதத்துக்கு நாங்கள் ஏதோ மேக்கப் செய்யாமல் இருக்கிறோமோன்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த டைம் நார்மலாகவே ஆர்டர் குறைஞ்சிடுமா, குளிர் காலத்தில் குறைஞ்சிடும். ஆனால் எங்களுக்கு ஆர்டர் செய்யாத மாதிரியே ஃபீலாக இருக்கும். அது செய்யாமல் இருக்க எங்களுக்கு கஷ்டமாக இருந்த ஒழிய வருமானம்ன்றது அது ஊரோடு ஒத்ததானே எல்லாருமே. அடுத்ததை நாங்கள் கேட்கணும். இப்போ உங்களுடைய குடும்பம் சுன்னாகத்தில் பிறந்தீங்கன்னு சொன்னீங்க. இன்னும் சுன்னாகத்தில் உங்களுக்கான செயல் ஒன்று இருக்கா? இல்லை. நான் இப்போ நாங்கள் இடமேந்து வவுனியா வந்துட்டோம். வவுனியாவில் தான் நாங்கள் அப்பா அம்மா 4 குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 4 பொம்பளை பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை தம்பி. அப்பா இப்போ கிட்டடியில் மோசம் போயிட்டார். அவருக்கு இந்த துறையில் அவர் என்ன சொல்கிற அந்த சின்ன வயசுலேயே இப்போ ஒரு டிவியில் ப்ரோக்ராம் போனால் கூட முந்தி ஏதாவது கைவேலியல் போனால் ஸ்வீட் இங்கே வந்து பேரன்னு சொல்லி என்னை கூப்பிடுவேன். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த சின்ன வயசுலேயே எனக்கு அந்த துறையில் ஆர்வம் இருந்தேன். அந்த மாதிரி இப்போ நான் ஊரில் வெளிநாட்டில் இருக்கும்போது அப்போ எடுப்பார். அப்போ எனக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன் கொஞ்சம் அங்கத்தை போய் கொஞ்சம் சிச்சுவேஷன் கஷ்டம். அப்போ அந்த நேரம் எடுத்தா பிள்ளை உனக்கு ஆர்டர் இருக்கா, இந்த மாதம் எத்தனை ஆர்டர் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் கேட்பேன். சரி. உண்மையாகவே இப்போ உறவுகளை பற்றி நான் கதைக்கின்ற பொழுது, உறவுகள் இல்லாத நேரத்தில் அவர்கள் தொடர்பான எண்ணங்கள் எங்களுக்கு வருகின்ற பொழுது உண்மையாகவே எங்களை அறியாமலே எங்களுக்கான ஒரு கவலை ஏற்படும். இருப்பினும் அவர்களுடைய ஆன்மா எங்கே இருந்தாலும் எங்களுக்கான ஆசையை வழங்கி கொண்டு தான் இருப்போம். உங்களுடைய தந்தையாரும் அப்படி தான். எனவே அவர் எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டில் இப்போ தங்கச்சிலாம் இருக்கிறாங்களே, அவங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இப்போ இந்த துறைக்கு தான் எல்லாருமே இப்போ அக்கா டான்ஸ் டீச்சராக இருக்கிறான். மற்ற நான் நார்மலாக மேக்கப்புக்கு அப்படியே வந்தபடியாக இது 2வது நான், 3வது தங்கச்சி ஃபின்லாண்டில் இருக்கிறா, 4வது தம்பி அமெரிக்காவில், கடைசி தங்கச்சியும் ஃப்ரான்ஸில் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருக்கிறா. எல்லாருமே இந்த துறைக்குள்ளேயே மாதிரியே தான். இப்போ அக்காவும் டான்ஸ் டீச்சர், ஆனால் மேக்கப்பும் செய்கிறவா. இப்போ நான் செய்து அதுக்கு பிறகு அப்படியே கண்டினியூவாக செய்கிறா. இப்போ எல்லாரும் மேக்கப் தான். ஓகே, சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ திரும்பவும் இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க. இது தொடர்பான கற்க நிறைய வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஆசிரியராக நீங்கள் மீண்டும் இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ இலங்கையில் பல இடங்களுக்கு நீங்கள் செல்வதுக்கும் தயாராக இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான வரவேற்பு இலங்கையில் இப்போ எப்படி இருக்குது?
நீங்கள் போகும்போது இருந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது நீங்கள் மீண்டும் வரும்போது உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? நிறைய சப்போர்ட். போகும்போதே என்ன யாருக்கும் தெரியாது. நான் எனக்குள்ள உள்ள திறமை எனக்குள்ளேயே இருந்தது. இப்போ சோஷியல் மீடியா மூலம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொழும்பில் நான் கொடுத்தேன், நான் கிளாஸ் நேற்று, இப்போ ஜெஃப்னாவில் கொடுக்க இருக்கிறேன், வவுனியாவில் கொடுக்க இருக்கிறேன், இன்னும் நிறைய மாவட்டத்திலேருந்து வந்து கொடுங்கக்கா. இப்போ திருப்பி 7ஆம் மாதமும் நான் வேற இருக்கிறேன் நீங்கள் கிளாஸ் கொடுக்குறதுக்கு. இப்போ நான் அகாடமியும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு அகாடமி மூலம் நான் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமாக வேறு அமைமெண்ட். பட் ஒன்றே அமைச்சிட்டு போனால் தான் நான் திருப்பியும் வருவேன். எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது, இங்கே நான் செய்யணுமென்றதால. அப்போ அதால் அகாடமி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. பிரான்ஸை விட்டு இலங்கைக்கு மீண்டும் வந்து குடிபெயர்வதற்கான விருப்பம் இருக்கா? என்ன சரிம்மா, வெளிநாட்டுக்கு போன எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்குது. ஆனால் இப்போ குழந்தையில இப்போ இதுன்ட்டுட்டோம், குழந்தையெல்லாம் அங்கே படித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷனால் அந்த ரெண்டுலேயும் இருந்து வெளிப்படாத சிச்சுவேஷன். ஏன்னா பிறந்த ஊருன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஃப்ளைட்லேருந்து வந்து வீட்டை போகும் மட்டும் அந்த எந்த மனது அவ்வளோ சந்தோஷப்பட்டது, அந்த ஒவ்வொரு இயற்கையும் அவ்வளோ ரசித்ததுன்னு. ஏன்னா அது இருக்கும்போது நாங்கள் ரசிக்க மாட்டோம். அதை இப்போ போயிருக்கோம் வேறு தேசம் போன அப்புறம் தான் அது இந்த பிரிவு எங்களை வாட்டும். எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் உடல் தான் அங்கே இருக்குது, நினைவு ஃபுல்லாகவே ஸ்ரீலங்காவை தான் சுற்றுதுண்டு. ஏண்டா அப்பா எல்லாம் நிறைய பாசமாக இருப்பேன், டெய்லி ஒவ்வொரு நாள் மட்டும் கதைப்பேன். அப்போ அந்த காலங்கள்ல எல்லாம் சரியான ஒரு வரவணுமென்ற மாதிரியே இருக்கும். ஆனால் வரவும் முடியாது அந்த மாதிரி. இப்போ இப்படி வந்து போகக்கூடிய சிச்சுவேஷன் இந்த கிளாஸஸ் மூலமும் அப்போ அந்த இதுக்கு முதலும் நான் அப்பாட்ட வந்து நான் அப்பா அம்மாக்களை பார்க்குறதுக்காக. மற்றது என்னென்னா பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் டிக்கெட் போட்டு வர்றதோ எல்லாருக்கும். இப்போ சில பேருக்கு விசா வந்து தாய்நாட்டுக்கு வர்றதுக்கு நிறைய விரும்புகிற உறவுகள் இருக்குது. ஆனால் இப்போ காசு கட்டி போயிருக்கிறவங்களும் இருப்பாங்க, சில வேளை பொன்சரில் இருப்பாங்க. ஆனால் வர முடியாத சிச்சுவேஷன், அவ்வளோ இதோன்னு பண்ண விருப்பங்கள் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இப்போ ஒரு சமூக வலைத்தளத்தில் பிரபலமாக இருக்கின்ற அதே நேரத்தில் நிறைய மாணவர்களுக்கு இலவசமாகவும் இந்த கற்க கற்பித்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ சில ஆக்களுக்கு இருக்க ஒரு பாரிய ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டோன் இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட வித்தியாசமாக எனக்கு இருக்கு. நீங்கள் இப்போ ஒரு ஆக்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்களா, இவருக்கு இந்த ஃபவுண்டேஷன் தான் போடணும், இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி? நான் பிள்ளைகளும் படிப்பிக்கும் போதும் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ ஃபவுண்டேஷன் எல்லா கலர்ஸும் பண்ணி வைக்கணும் வண்டி இல்லை, அவங்கள்ட்ட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். பட் அது முகத்தை ப்ரிப்பரே பண்ணிட்டு போடுவோமா இருந்தால் அது ஓகேயா இருக்கும். அந்த டெக்னிக் தான் நான் கூட சொல்லி கொடுத்தேன். நான் என்னடா நிறைய வகையான கலர்ஸ் வண்டி வச்சுருக்கோன்னு வண்டி இல்லை, 2-3 கலர்ஸை வச்சு அவங்ககிட்ட கலர்ஸ் என்ன, ஸ்கின் டைப் என்ன, அவங்களுக்கு எத்தனை லேயர் போடணும், லாங் டைம் நிற்கிற மேக்கப் எப்படி போடணும், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிடிச்சிட்டாங்களேண்டாவே அழகாக மேக்கப் செய்யலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் மேக்கப் துறையில் வந்து புதிய புதிய என்ன சொல்கிறது பொருட்கள், அதுக்கான உற்பத்தி பொருட்கள் வந்து கொண்டே இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வாறான பொருட்களை குறிப்பிட்டு சொல்லுவீங்க? ஃப்ரான்ஸ்லேயும் சரி இலங்கையிலும் சரி எல்லா சாமானும் நியூ வருகிறது தான். முந்தியெல்லாம் ப்ரைமர் இல்லை, அந்த மாதிரி சின்ன சின்ன கன்சீலர் எல்லாம். கன்சீலர்ன்ட்டு நாங்கள் இந்த கிரியோலன்லேயே எல்லோவாக இருக்கிறத போட்டு அந்த மாதிரி செய்வோம். இப்போ அது தனியாக கன்சீலர்ன்ட்டு வருது. ஒவ்வொரு திங்ஸுக்கு எல்லாம் பிஸ்னஸ் தானே, அதால் எல்லாத்தையும் தனித்தனியாகவே அமைச்சு இப்போ ஒரு திங்ஸ் தயாரிச்சாவே அது ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் கொடுக்காததாக தான் தயாரிப்பாங்க. ப்ரைமர்ன்றது மேக்கப் போடுறதுக்கு முன்னம் பாதுகாப்புக்கு போடுறதுண்டு அந்த மாதிரி, அதை கெமிக்கல் என்ன மாதிரியும் இதை முன்னுக்கு போடுறது அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியும் ஒரு அது பிஸ்னஸ் மைண்ட் தானே. இப்போ ஒரு திங்ஸை தயாரிக்கும் போதே முகத்துக்கு ப்ராப்ளம் கொடுக்காததாக தான் செய்திருப்பாங்க. ஆனாலும் அதுக்கு முன்னம் ஒன்று போட்டு அடுத்ததாக போட்டு அந்த மாதிரி நிறைய வந்து கொண்டிருக்கு. இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பொதுவான குற்றச்சாட்டு தான், நான் மேக்கப் போட்டாலே எனக்கு முகத்தில் முகப்பரு வருது. அது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் அனுபவிக்கிற ஒரு சவால் தான். பட் அது என்ன பிரச்சனைனா வடிவாக க்ளீன் பண்ணாதது. இப்போ மேக்கப் போடுறதால எல்லாருக்கும் வருமாண்டா இல்லை, ஸ்கின் துவாரங்களை அதை அடைக்கும். இப்போ நாங்கள் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது ஸ்கின் துவாரங்களுக்கு போயிடும். அந்த துவாரத்துக்கு போனது இவங்க நேச்சுரல் செயல்பாட்டுக்கு நாங்கள் எடுக்கணும் திருப்பி. அப்போ நைட் க்ளீன் பண்ணி நல்ல வடிவாக இதை நாட்டிக்க ரைனஸ் ஒன்று வரும். அது வருமா இருந்தாலே அடுத்த கட்டு பரு வரும், நிறையவே ப்ராப்ளம் தானே, டேமேஜ் ஆகும் ஸ்கின்னுகள், அந்த மாதிரி தான் நடக்குது. சரி, இவ்வாறான டிப்ஸ்களையும் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கற்ற அனைத்து விஷயத்தையும் சொன்னால் உங்களுக்கான ஒரு தனித்துவம் இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பயாவது தோன்றி இருக்கா? நோ அது என்ன சொல்லுங்க, அதை அப்படி அப்படி நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனெண்டா இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்க, இப்போ நான் கூட ஆரம்பத்தில் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னம் இருந்ததை விட எனக்கு அறிவுபூர்வமாக நான் வளர்ந்துருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணும்போது எனக்குள்ளே இருந்த ஒரு
இப்போ நான் ஒவ்வொரு இடத்தையும் மேக்கப் பண்ணும்போது கிடைச்ச அனுபவங்கள் அவர் படித்திருக்கிற மாதிரி அது சொல்லும்போது எழும்புற மாதிரி எனக்குள்ளே ஒரு எனர்ஜி அதுவும் எனக்கு நடந்து கொண்டிருக்கும். அப்போ நான் ஷேர் பண்ணுறதால எங்கேயும் நான் குறைய போகிறது இல்லை. ஆனால் ஒரு சில பேர் நினைக்கிறது என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டா நீங்களும் அந்த தொழிலை செய்ய துவங்கிட்டா எனக்கு தொழில் இல்லாமல் போயிடுமென். ஏன்னா இந்த தொழில் ஒரு ஊரை நம்பியோ அந்த நாட்டை நம்பியோ இல்லை. இந்த தொழில் எந்த நாட்டு போனாலும் நாங்கள் உழைக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக்கால் நான் ஒரு அந்த ஊடகத்தை நாங்கள் செலக்ட் பண்ணணும், எதன் மூலம் நாங்கள் வேறு நாட்டுக்காரருக்கு தெரியலாம். இப்போ நான் ஒரு நல்ல ஒரு ரீச் கண்டிருந்தா இன்னும் இப்போ நான் தமிழ் பீப்புளுக்குள்ள ரீச் கண்டுட்டேன். இதே ரீச்சை வேறு ஒரு நாடுகள்லையோ ஒரு சீனா நாட்டிலையோ ஏதோ ஒரு நாட்டிலையோ வெள்ளைக்காரங்கன்ற நாட்டில் எங்கேயாவது ஒரு இருக்கிற பிள்ளை எங்களுக்கு தெரியுது. அவங்க ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபேஷலாக இருக்கிறாங்க, ஐ லுக்கில் ஃபேஷலாக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கன்னு தமிழாக்களுக்கு மட்டுமே தெரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். அப்படி தெரிய வச்சது தான் நான் அதே மாதிரி செய்திருக்கணும் என்றாலும் காணாது. நாங்கள் வேறு நாட்டுக்காரங்களுக்கு தெரிய வைப்பனா இருந்தால் அந்த நாட்டுக்கு நான் டூராக போக நினைச்சாலும் என்ன கிளாஸுக்குள்ளே கேட்பாங்க, கிளாஸ் எடுங்க என்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ என்ன இந்தியாக்கள் விரும்புகிறாங்க, நான் இந்தியாவில் கிளாஸ் எடுக்க முடியும், மலேசியாவில் கிளாஸ் எடுக்க முடியும் அந்த மாதிரி. ஆனால் நான் மொழியை தாண்டியும் இப்போ இங்கிலீஷ் பீப்புளுக்குள்ள கூட நான் கிளாஸ் எடுக்க முடியும். ஏன்னாடா பார்த்தே இதை நான் ஒரு ட்ரான்ஸ்லேஷனால் வச்சு கூட எடுக்கலாம். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் அதை செய்யணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் பல தடியில் திறந்து வந்தபடியாக எனக்கு டைம் காணாது, என் ஏஜும் வந்துட்டுது. அப்போ எங்கென்ன இப்போ ஒரு 16-20 வயசுல என் ஆர்வம் இருக்கேக்க இந்த மாதிரியான சோசியல் மீடியாவோ அல்லது நாங்கள் ரீச் பண்ணக்கூடிய சமூக வலைத்தளங்கள் இருந்திருந்தால் நான் போயிருக்கலாம் அந்த இடத்துக்கு. ஆனால் இனி வர்ற சமூகத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவங்க அந்த இடத்தையே இருக்க போகிறாங்க. அப்போ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணினா எங்கென்ன தமிழ் பீப்புள் வேறு இடத்துக்கு போய் ஒரு ரீச் பண்ணினா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அது உண்மையாகவே கற்ற விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மனப்பக்குவம் மனப்பாங்கு என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சிது. ஆனால் இப்போ இருக்கின்ற சந்ததியினருக்கு இளம் வயதிலே அவர்கள் கிடைத்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேணும் என்று சொல்லி அழகான ஒரு அறிவுரையும் வழங்கியிருந்தீங்க. எனவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலருக்கும் இந்த ஒரு கலந்துரையாடல் மிக பிரயோசனமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்தளவோடு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். எனவே பிரான்ஸ்லேருந்து இலங்கைக்கு வருகை தந்து இவ்வாறான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சுஜி அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சுஜி. தொடர்ச்சியாக நீங்கள் வேலை செய்யணும், தொடர்ச்சியாக சாதனை படைக்கணும். கல்யாணம் முடித்த திருமணம் முடித்த பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நீங்கள் திகழ வேணும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்து இப்படி கதைக்கிறதுக்கு ஒரு இதை தந்ததுக்கு சக்தி டிவிக்கு நன்றி. முதல்ல நன்றி. சரி, மற்றும் ஒரு சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ்.எம்.ஆர். ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.